Namaste to all my kutti lovely challams. Welcome, சுஸ்வாகத்தம் டு ஜாலிய ஜாலி ஹிந்தி கிளாஸ். குட்டீஸ்லாம் நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்க கேள்விக்கு பதில் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி குட்டீஸ் கேட்குற கேள்விக்கு எல்டர்ஸ் வந்து நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து புரிய வச்சாங்கன்னா கண்டிப்பாக குட்டீஸ்களுக்கு புரியும். அப்படி தானே? இதே மாதிரி தான் நம்ம புராணங்கள்லேயும் ஒரு குட்டி பையன் கேள்வி கேட்குறான். எங்கே 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 நம்ம பிரவேஷிகா பாட்டிய புஸ்தகோட பல பத்திர, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர், பாக் 2, தட் இஸ் பார்ட் 2, கத்ய தட் இஸ் ப்ரோஸ், பௌராணிக் கதா நச்சிகேதால தான். நச்சிகேதா சாராம்ஸ் ஜாலியாக பார்க்கலாமா? நோ 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 தள்ளு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ठीक है, शुरू करते हैं. लेट्स बिगिन. हियर वी गो. இப்போ வைடா வேர்ட் பை வேர்டா नचिकेता स्टोरीயோட सारांश பார்க்கலாம். ठीक है. हमारे जीवन से संबंधित, रिलेटेड टू आवर लाइफ, अनेक पहलुओं, मैनी एस्पेक्ट्स का समाधान, मैनी एस्पेक्ट्स ओட सॉल्यूशन, पौराणिक ग्रंथों से, मिथोलॉजिकल टेक्स्ट प्राप्त होता है आर फाउंड. हमारे जीवन से संबंधित अनेक पहलुओं का समाधान पौराणिक ग्रंथों से प्राप्त होता है. Solutions to many aspects related to our life are found in mythological texts. நமது வாழ்க்கையுடன் தொடர்புடைய பல அம்சங்களான தீர்வுகள் புராண நூல்களில் காணப்படுகின்றன. इस कहानी में, இந்த கதையில், சத்திய ட்ரூத், दान चैरिटी, धर्म रिलीजन, न्याय जस्टिस, आत्मा का रहस्य, मिस्ट्री ऑफ सोल आदि एक्सेट्रा बातों पर व्याख्या की गई है, हैव बीन एक्सप्लेन्ड. इस कहानी में सत्य, दान, धर्म, न्याय, आत्मा का रहस्य आदि बातों पर व्याख्या की गई है. In this story, matters like truth, charity, religion, justice, mystery of soul, etc. have been explained. இந்த கதையில் உண்மை, தர்மம், மதம், நீதி, ஆன்மாவின் மர்மம் போன்ற விஷயங்கள் விளக்கப்பட்டுள்ளன. इस कहानी कठोपनिषद से ली गई है. दिस स्टोरी इज टेकन फ्रॉम कठोपनिषद. இந்த கதை கட்டோபனிஷத்ல இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ठीक है. கட் வந்து ஒரு ரிஷியோட பேர். அவர் தான் இந்த உபநிஷத் எழுதினார். இந்த உபநிஷத்தில் கிருஷ்ண யஜுர்வேதா ஷாக்கா ரிலேட்டடாக இருக்குது. அண்ட் இதில் வந்து யம தர்மரும் நச்சிகேதாவுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனை தான் காட்டப்பட்டுள்ளது. ठीक है. வாச்ரவா இவர் வந்து ஒரு பெரிய முனிவர். ஸ்வர்க பிராப்தி की इच्छा से, with the desire to attain heaven, यज्ञ कर रहे थे, யாகம் பண்ணிட்டு இருந்தாரு. வாச்ரவா स्वर्ग प्राप्ति की इच्छा से यज्ञ कर रहे थे. वाच्रवा was performing yajna with the desire to attain heaven. வாச்ரவா ஸ்வர்க்கத்தை அடையும் விருப்பத்துடன் யாகம் செய்து கொண்டிருந்தார். यज्ञ की समाप्ति के उपरांत, after the completion of यज्ञ, ब्राह्मणों ने, ब्राह्मण्स வந்து वाच्रवा को आशीर्वाद दिया. ब्राह्मण्स வந்து वाच्रवा ब्लेस பண்ணாங்க. ठीक है. यज्ञ की समाप्ति के उपरांत ब्राह्मणों ने वाच्रवा को आशीर्वाद दिया. After the completion of the yajna, the Brahmins blessed Vachrava. யாகம் முடிந்த பிறகு பிராமணர்கள் வாச்ரவாவை ஆசிர்வதித்தார். ठीक है. ஆக்சுவலி இந்த யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாச்ரவா அவருக்கு பிடிச்சது எல்லாமே தானமாக கொடுக்கறது தான். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? लेकिन वाच्रवा ब्राह्मणों को, இந்த பிராமின்ஸ்களுக்கு, निर्बल और बूढ़ी गायें, वीक एंड ओल्ड काउस दक्षिणा के रूप में देने लगे.
दक्षिणियाँ கொடுக்க ஆரம்பிச்சாரு. लेकिन वाछरवा ब्राह्मणों को निर्बल और बूढ़ी गायें दक्षिणा के रूप में देने लगे. But वाछरवा started giving weak and old cows to the Brahmins as दक्षिणा. ஆனால் வாச்ரவா பலவீனமான மற்றும் வயதான பசுக்களை பிராமணர்களுக்கு தட்சிணையாக கொடுக்க தொடங்கினார். இசே தேக்கர், இதை பார்த்து சப் எல்லாரும் ஆச்சரியமே படுகே, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இசே தேக்கர் சப் ஆச்சரியமே படுகே. எவ்ரி ஒன் வாஸ் சர்ப்ரைஸ் டு சி திஸ். இதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். உன்கா கிஷோர் பாலக், அவரோட டீனேஜ் பையன் யாரு, நச்சிகேதா, நே இஸ்கா விரோத் கியா, நச்சிகேதா வந்து இதை அப்போஸ் பண்ணுறான். உன்கா கிஷோர் பாலக் நச்சிகேதா ने इसका विरोध किया. His teenage son நச்சிகேதா opposed this. அவரது டீனேஜ் மகன் நச்சிகேதா இதை எதிர்ப்பு தெரிவித்தான். லேக்கின் ஆனால் வாச்ரவா உஸ்கி பாத் பர், அவனோட வார்த்தைகளை தியான் நஹி தியா, அவனோட வார்த்தைகளை கவனிக்கவில்லை. लेकिन वाचरवा ने उसकी बात पर ध्यान नहीं दिया. But वाचरवा did not pay attention to his words. ஆனால் வாச்ரவா அவன் வார்த்தைகளை கவனிக்கவில்லை. ஆகே ஃபர்தர் நச்சிகேதா போலா, நம்ம குட்டி ஹீரோ நச்சிகேதா என்ன சொல்றான், ஆப்கோ மே ஹி சப்சே பிரிய ஹூ, நான் தான் உங்களுக்கு மிகவும் பிரியமானவன். अतः hence मुझे ही यानी किसी को दान के रूप में दे दें, यानी யாருக்காவது தானமாக கொடுத்து விடுங்கன்னு. आगे नचिकेता बोला आपको मैं ही सबसे प्रिय हूँ, अतः मुझे ही किसी को दान के रूप में दे दें. नचिकेता further said, I am the dearest to you, hence give me to someone as a donation. நச்சிகேதா மேலும் நான் உங்களுக்கு மிகவும் பிரியமானவன், எனவே என்னை யாருக்காவது தானமாக கொடுங்களே என்றான். ठीक है, समझा? गुड. நச்சிகேதா यह वाक्य, இந்த சென்டென்ஸை துஹராத்தா ரஹா, ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தான். நச்சிகேதா यह वाक्य दुहराता रहा. நச்சிகேதா kept repeating this sentence. நச்சிகேதா இந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருந்தான். வாச்ரவா क्रोध से बोले, வாச்ரவாக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, तुझे मृत्यु को दान कर देता हूँ, உன்னைய டெத் மரணத்திற்கு தானமாக கொடுத்துட்றேன்னு. वाचरवा क्रोध से बोले तुझे मृत्यु को दान कर देता हूँ. वाचरवा said angrily, I donate you to death. வாச்ரவா கோபமாக நான் உன்னை மரணத்திற்கு தானம் செய்கிறேன் என்றார். ததனுசார்னா அதன்படி நச்சிகேதா சப்சே பிதா லேக்கர், நச்சிகேதா எல்லார்ட்டையும் விடை பெற்று யம்ராஜ் கே பாஸ் பहुंचा, யமராஜர் கிட்ட போகிறான். तदनुसार नचिकेता सबसे विदा लेकर यमराज के पास पहुंचा. Accordingly, Nachiketa took leave from everyone and reached Yamraj. அதன்படி நச்சிகேதா அனைவரிடமிருந்து விடை பெற்று யமராஜரை அடைந்தான். யமராஜ் உஸ் சமய, யமராஜர் வந்து அந்த டைமு யம்பூரி மே நஹி தே, அவர் வந்து யம்பூரியில் இல்லை. यमराज उस समय यमपुरी में नहीं थे. यमराज was not in यमपुरी at that time. அந்த நேரத்தில் யம்ராஜ் யமபூரில் இல்லை. வே அவர் 3 दिन के बाद आए, 3 நாள் கழித்து தான் வந்தார். வே 3 दिन के बाद आए. he came after 3 days. அவர் 3 நாட்களுக்கு பிறகு வந்தார். தப் தக், அப்போ வர நச்சிகேதா பாவம் குட்டி பையன் நச்சிகேதா
भूखा प्यासा சாப்பிடாம தண்ணி குடிக்காம दरवाजे पर खड़ा रहा यमलोकத்தில் அந்த வாசல்லையே நின்றுட்டு இருந்தான். तब तक नचिकेता भूखा प्यासा दरवाजे पर खड़ा रहा. Till then Nachiketa stood hungry and thirsty at the door. அப்போது நச்சிகேதா பசியும் தாகமும் கொண்டு நின்றான். यमराज लौटे तो यमराज திரும்ப வந்த உடனே एक ब्राह्मण कुमार को ஒரு பிராமன் சிறுவனை इस दशा में देखकर இந்த நிலையில பார்த்து बहुत दुखी हुए ரொம்ப வருத்தப்பட்டார். यमराज लौटे तो एक ब्राह्मण कुमार को इस दशा में देखकर बहुत दुखी हुए. When Yamraj returned, he was very sad to see a Brahmin boy in this condition. யம்ராஜ் திரும்பி வந்தபோது ஒரு பிராமன் சிறுவனை இந்த நிலையில் பார்த்தபோது மிகவும் வருத்தம் அடைந்தார். यमराज ने नचिकेता से यमराजर नचिकेताட்ட उसके आने का कारण पूछा அவனோட வருகைக்கான காரணத்தை கேட்குறாரு. और उसकी इस दशा के and அவனோட இந்த நிலைமைக்கு प्रायश्चित के रूप में இந்த நிலைக்கு பிராய்ச்சித்தமாக 3 वर देना चाहा 3 வரத்தை கொடுக்கணும்னு விரும்பினார். यमराज ने नचिकेता से उसके आने का कारण पूछा और उसकी इस दशा के प्रायश्चित के रूप में 3 वर देना चाहा. Yamaraja asked Nachiketa the reason for his visit and wished to grant him 3 boons as atonement for his condition. யமராஜ் நச்சிகேதாரிடம் தனது வருகைக்கான காரணத்தை கேட்டார். மேலும் அவனுடைய நிலைக்கு பிராயச்சித்தமாக அவனுக்கு 3 வரங்களை வழங்க விரும்பினார். नचिकेता ने पहले वर से नचिकेता फर्स्ट वரம் என்ன கேட்குறான்? अपने पिताजी தன்னோட அப்பாக்குள்ள के क्रोध को शांत करने वो அப்பாக்குள்ள கோபத்தை சாந்தம் படுத்துறதுக்காக प्रार्थना की வேண்டிக்கிட்டான். नचिकेता ने पहले वर से अपने पिताजी के क्रोध को शांत करने की प्रार्थना की. नचिकेता requested to the first boon to calm his father's anger. நச்சிகேதன் தந்தையின் கோபத்தை தணிக்க முதல் வரத்தை வேண்டிக் கொண்டான். दूसरे वर से இப்போ ரெண்டாவது வரம் என்ன கேட்குறான்? पिताजी के लिए அப்பாக்காக स्वर्ग की प्राप्ति की स्वर्ग हेवन கிடைக்கணும்ட்டு प्रार्थना की रिक्वेस्ट பண்ணுறான். दूसरे वर से पिताजी के लिए स्वर्ग की प्राप्ति की प्रार्थना की. Requested to the second boon for his fathers to attain heaven. தந்தை சொர்க்கம் அடைய இரண்டாவது வரம் பிரார்த்தனை செய்தான். तीसरे वर से இப்போ थर्ड वरम என்ன கேட்குறான் பாருங்க. आत्मा के रहस्य ना सीक्रेट ऑफ द सोल के बारे में पूछा அதை பற்றி கேட்குறான். तीसरे वर से आत्मा के रहस्य के बारे में पूछा. The third boon was asked about the secret of the soul. மூன்றாவது வரம் ஆன்மாவின் ரகசியம் பற்றி கேட்டான். யமராஜ் ने तीसरे वर के बदले இப்போ யமராஜர் வந்து மூணாவது வரத்துக்கு பதிலாக और कोई वर मांगने कहा வேற ஏதாவது வரம் கேளுன்னு சொல்கிறாரு. ஏன்னா சீக்ரெட் ஆஃப் த சோல் வந்து அதை பற்றி சொன்னால் குட்டி பையன் அவனுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வரம் ஏதாவது இருந்தால் கேளுன்னு சொல்கிறாரு. यमराज ने तीसरे वर के बदले और कोई वर मांगने कहा. यमराज asked to ask for another boon in place of the third boon. மூன்றாவது வரத்திற்கு பதிலாக இன்னொரு வரம் கேட்கும்படி யம்ராஜ் கேட்டார். मगर आना नचिकेता ने नहीं माना. नचिकेता அக்ரி பண்ணலை. பசங்கிட்ட எது வேண்டான்னு சொல்கிறோமோ அதைத்தான் அவங்க வேணும்னு திரும்ப பிடிவாதம் பண்ணுவாங்க. ஏன்னா மகர் நச்சிகேதா ने नहीं माना but नचिकेता did not agree.
ஆனால் நச்சிகேதா அதற்கு உடன்படவில்லை. तब यमराज नचिकेता को समझाने लगे. அப்போ யமதர்மர் வந்து நச்சிகேதாக்கு புரிய வைக்கிறாரு. என்ன? कि that आत्मा न कभी पैदा होती है, soul is never born, न कभी मरती nor dies. तब यमराज नचिकेता को समझाने लगे कि आत्मा न कभी पैदा होती है, न कभी मरती. Then Yamraj started explaining to Nachiketa that the soul is never born nor dies. பின்னர் யமராஜ் நச்சிகேதாரிடம் ஆன்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்று விளக்கம் கொடுத்தார். வஹ அமர் ஹை, இட் இஸ் இம்மார்டல், அது அழியாதவர். ஞானி மனுஷ், ஞானி மனுஷ்னா a wise human being, ஞானி மனிதன். सभी प्राणियों को, எல்லா லிவிங் திங்ஸையும் अपने अंदर देखता है, தன்னுள்ளே பார்க்குறான். ஞானி மனுஷ் सभी प्राणियों को अपने अंदर देखता है. A wise human being sees all living beings within himself. ஒரு ஞானி மனிதன் எல்லா உயிரினங்களையும் தன்னுள்ளே காண்கிறான். सब प्राणियों में, எல்லா லிவிங் பீயிங்ஸ்லையும் उसकी आत्मा रहती है, அவனோட சோல் வாழ்கிறது. ஓகே, सब प्राणियों में उसकी आत्मा रहती है. His soul resides in all living beings. அவனுடைய ஆன்மா அனைத்து உயிரினங்களிலும் வாழ்கிறது. इसलिए, அதனால ஆத்மா கபி துக்கி நஹி ஹோத்தி, சோல் நெவர், அது வந்து எப்போதுமே சேட் ஆகாது. துக்கினா சேட். इसलिए आत्मा कभी दुखी नहीं होती, therefore the soul is never sad. எனவே ஆன்மா ஒருபோதும் சோகமாக இருப்பதில்லை. Got it? Good. இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த 3 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இதை நல்லா கவனிக்கணும் நீங்கள். ठीक है? अपने शरीर को, நம்மளோட பாடியை, यदि, इफ, रथ माने தேர், சேரிட்டை நினச்சோம்னா, தோ இந்திரியா, அப்போது நம்ம உணர்வுகள், நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ், உஸ்கே கோடே ஹோங்கே, அதோட ஹார்ஸாக இருக்கும். அப்னே ஷரீர் கோ யதி ரத் மானே தோ இந்திரியா உஸ்கே கோடே ஹோங்கே. இஃப் வி கன்சிடர் அவர் பாடி ஆஸ் அ சேரிட், தென் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் வுட் பி இட்ஸ் ஹார்சஸ். நம் உடலை ஒரு தேராக கருதினால் நம் உணர்வுகள் அதன் குதிரைகளாக இருக்கும். மன், நம்ம மனசு, லகாம், லகாம்னா இந்த ஹார்ஸோட இந்த ரின்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் லகாம். தெரியுதா? இதுதான் லகாம். தோ, அப்போ புத்தி, நம்மளோட புத்தி வந்து சார்த்தி ஹே, சார்த்தினா தேரோட்டி. மன் லகாம் तो बुद्धि सारथी है. If the mind is a reins, then intellect is a charioteer. மனம் கடிவாளமாக இருந்தால் அறிவுதான் தேரோட்டி. ரத் பர் பேட்கர், அந்த சேரிட்டில் உட்காந்துட்டு, யாத்ரா கர்னே வாலா, ட்ராவல் பண்ணுறவங்க, யாத்ரி, ட்ராவலர், ஆத்மா ஹே, அந்த யாத்ரி, அந்த ட்ராவலர் தான் ஆத்மா, சோல். அடிபொலி சென்டென்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரத் பர் பேட்கர் யாத்ரா கர்னே வாலா யாத்ரி ஆத்மா ஹே. த ட்ராவலர் சிட்டிங் ஆன் த சேரிட் இஸ் த சோல். தேரில் அமர்ந்து இருக்கும் பயணியே ஆன்மா. காட் இட்? इस उत्तर से, இந்த பதிலில், नचिकेता संतुष्ट हुआ, नचिकेता was satisfied. इस उत्तर से नचिकेता संतुष्ट हुआ, नचिकेता was satisfied with this answer. இந்த பதிலில் நச்சிகேதா திருப்தி அடைந்தான். आगे later नचिकेता विद्वान एवं धर्मात्मा बना. नचिकेता became a scholar and a religious person. आगे नचिकेता विद्वान एवं धर्मात्मा बना. Later Nachiketa became a scholar and a religious person.
பின்னர் நச்சிகேதா ஒரு அறிஞராகவும் மத பற்றாளராகவும் ஆனார். புரிஞ்சுச்சா? வெரி குட், எக்ஸலண்ட், கியா பாத் ஹே. டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சாராம்ஷ் படித்தீங்கன்னா நச்சிகேதா கத்தியோட ஒன்லைன் ஆன்சர், ப்ரீஃப் ஆன்சர், இஆர்சி ஈஸியாக நீங்களாகவே எழுதிடலாம். பௌராணிக் கிரந்த நச்சிகேதால இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கட்ஜி, आपका कठोपनिषद से ली गई नचिकेता कहानी बल्ले बल्ले, वेरा लेवल. अच्छा, फिर मिलते हैं. बाय टू ऑल माय कुटी कुटी लवली चलम्स. टेक केयर.